மக்னாயும் ஊழியங்களின் ஸ்தாபகரான எங்கள் அருமை தாயார் திருமதி எம் தங்கம்மாள் ராஜையா அவர்கள் மரிப்பதற்கு முன்பு சில நாட்கள் சுமார் ஒரு வார காலம் சுகவீனமாய் இருந்தார்கள். ஒரு நாள் அதிகாலையிலே நான் அவர்களை பார்த்தபோது, நான் இன்னும் 5 நாட்கள் உயிரோடு இருப்பேன், தகப்பன் எனக்கு சுந்தர வீட்டை காட்டிவிட்டார், நான் சென்று விடுவேன் என்பதாக அவர்கள் உரைத்தார்கள். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு அவ்விதமாய் சொன்னால் நீங்கள் செல்லலாம், நாங்கள் மற்ற காரியங்களை பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னேன். என்னோடு கூட தம்பி அந்தோணி என்பவர் உடன் வந்திருந்தார். அவர் என்னை திட்டினார், இப்படி நீங்கள் அம்மாவினிடத்தில் சொல்லலாமா என்று சொல்லி. நான் சொன்னேன், அவர்கள் மிகுதியாக உழைத்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஆன்மா, அவர்களுக்கு இளைப்பாறுதல் தேவை, அதை கர்த்தர் கொடுக்க சித்தமாயிருந்தால் அதை தடுப்பதற்கு நான் யார் என்று சொன்னேன். ஆம், தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருக்காக பிரயாசங்களை மேற்கொள்கின்ற பொழுது மத்தேயு 28:20 ஆண்டவர் கூறியிருக்கிறது போல அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும். அவர்கள் தனிமையாக இருப்பதில்லை.